ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி திதி காலை 7:54 வரை உள்ளது. பின் சப்தமி திதி நாள் முழுவதும் உள்ளது. அசுபதி நட்சத்திரம் நள்ளிரவு 12:52 வரை உள்ளது. பின் பரணி நட்சத்திரம். இன்று ரத சப்தமி திதி, சூரிய சந்திர விரதம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரை சுக்கிர ஓரை காலை 8 முதல் 9 வரை. புதன் ஓரை காலை 9 முதல் 10 வரை. சந்திர ஓரை காலை 10 முதல் 11 வரை. குரு ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி குரு 2, கேது 6, சூரியன் 10. தனலாபம் உண்டுங்க, லட்சுமிகரம் உண்டுங்க, பண வரவு உண்டுங்க. புதன் 10, சுக்கிரன் 12, சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க, லட்சுமிகரம் உண்டுங்க, லாபம் உண்டுங்க. சனி 11ங்க. எதிரிகளை நீங்க வெற்றி காண்டிடுவீங்க. போட்டியில நீங்க தாங்க ஜெயிப்பீங்க. எல்லா கிரக அமைப்பும் சூப்பரா இருக்குங்க. வருமானம் வருங்க, லாபம் உண்டுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. வேலை செய்யறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்க. தொழில் பண்றவங்களுக்கு லாபம் உண்டுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடுங்க. எல்லா வகையிலையும் ஏற்றம் உண்டுங்க. படித்த மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. ராகு 12, செவ்வாய் 4. கொஞ்சம் பேசும்போது கவனம் தேவைங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு சூப்பருங்க. நட்சத்திரம் அசுபதி. நீங்க எல்லாரையும் எடை போட்டு பார்த்துருவீங்க. உங்களுக்கு ஏற்றமான காலம் எதுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க எல்லாத்திலையுமே. பரணி சுக்கிரபலம் அதிகங்க. உங்களுக்கு தனவரவு உண்டுங்க, பணவரவு உண்டுங்க. ஏற்றமான காலம் எதுங்க, வார்த்தையில நிதானம் தேவைங்க. கார்த்திகை கோபப்படாதீங்க, நிதானமா இருங்க. தனவரவு உண்டு, பணவரவு உண்டு. எல்லா கிரகங்களும் சாதகமா இருக்குங்க. உபயோகப்படுத்திக்கிங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை மற்றும் முருகர். ரிஷபராசி செவ்வாய் 3லங்க, ராகு 11லங்க, சுக்கிரன் 11லங்க, சனி 10 ஆட்சியா இருக்காருங்க. திரவிய லாபம் உண்டுங்க, தன லாபம் உண்டுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. செய்தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கூடுங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டுங்க. படித்த மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. வெளிநாடு போறோம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு கூடி வருங்க. குரு ஜென்மத்துல இருக்காருங்க, சூரியன் 9ல இருக்காருங்க, புதன் 9ல இருக்காருங்க. அதனால கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க. பேசும்போது கவனம் தேவைங்க. ஞாபக மறதி வருங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. மாணவர்கள் படித்த பாடத்தை திரும்பி திரும்பி எழுதி பார்க்கணுங்க.
சந்திரன் 12ல இருக்காருங்க, கேது 5ல இருக்காருங்க. அதனால கொஞ்சம் செலவு உண்டுங்க. அது சுப விரயம் தாங்க. நட்சத்திரம் கார்த்திகை, கோபம் வருங்க, கோபத்தை கட்டுப்படுத்திருங்க, வார்த்தைகளை விட்டுடாதீங்க. ஏற்றமான காலம் இதுங்க, உபயோகப்படுத்திக்கிங்க. ரோகிணி, மற்றவர் சொல்ல நீங்க தாங்க மாட்டீங்க, இருந்தாலும் இப்ப விட்டு கொடுத்து போங்க. இந்த காலம் நல்ல காலங்க, இதை உபயோகப்படுத்துங்க. செய்யற தொழிலையே செய்யுங்க, புதிய முயற்சி வேண்டாங்க. மிருகசீரிடம் தெய்வ பக்தி உண்டுங்க, தெய்வ பலம் கூடுங்க, எல்லா வகையிலும் ஏற்றமான காலங்க. செய்யற தொழிலையே செய்யுங்க, புதிய முயற்சி வேண்டாங்க. உடல் நலத்துல கவனம் தேவைங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், கால பைரவர். மிதுன ராசி, புதன் 8ல் சஞ்சாரங்க, சந்திரன் 11ல சஞ்சாரங்க. காரிய அனுகூலம் உண்டுங்க, காரிய இஷ்ட சித்தி உண்டுங்க, காரியம் எல்லா காரியமும் கை கூடுங்க. சந்திரபலம் அமோகமா இருக்குங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க. செய்தொழில லாபம் உண்டுங்க, எந்த தொழில் செஞ்சாலும் ஏற்றம் உண்டுங்க, வருமானம் உண்டுங்க. வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்குங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏற்றம் வருங்க. குரு, செவ்வாய், கேது சஞ்சாரம் சுமாருங்க. அதனால உங்க வார்த்தையில கவனம் தேவைங்க. தேவையில்லாத வீண் செலவை தவிர்த்துடுங்க. பட்ஜெட் செலவு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் கவனம் தேவைங்க. பேச்ச குறைங்க, எல்லாவற்றிலும் ஏற்றம் உண்டுங்க. நட்சத்திரம் மிருகசீரிடம், கோபம் வருங்க, கட்டுப்படுத்திக்குங்க, எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டுங்க. உங்களுக்கு தனவரவு உண்டுங்க, வீண் விரயமும் ஆகுமுங்க. திருவாதிரை, நீங்க விட்டு கொடுத்து போங்க, எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டுங்க. கொஞ்சம் செலவு ஆகுங்க, பரவாயில்லைங்க, அதுக்கு மேல வருமானம் வருங்க. புனர்பூசம், நீங்க தெய்வ பலம் உண்டுங்க, எதையும் ஆலோசிச்சு செய்வீங்க, மற்றவங்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க, உங்களுக்கு தனவரவு உண்டுங்க, பணவரவு உண்டுங்க, ஏற்றமான காலம் இதுங்க. உடல் நலத்துல கவனம் வையுங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர். கடகராசி, குரு 11லிங்க, சுக்கிரன் 9லிங்க, சந்திரன் 10லங்க, கேது 3லங்க. தனவரவு உண்டுங்க, திரவிய லாபம் கூடுங்க, எல்லா வகையிலும் சௌக்கியம் உண்டுங்க, பணவரவு உண்டுங்க, எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் உண்டுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வரன் கூடி வருங்க, வெளிநாடு போறவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கூடி வருங்க. புதன் 7ல, சூரியன் 7ல, சனி 8லைங்க. உடல் நலத்துல கவனம் வையுங்களோ, உணவு கட்டுப்பாடு தேவைங்க, வயிறு உபாதைகள் வருங்க. பேச்சுல நிதானம் தேவைங்க, பேச்சுல கவனம் தேவைங்க. ஏற்றமான காலம் இதுங்க. நட்சத்திரம் புனர்பூசம், தெய்வீக பலம் உண்டுங்க, உங்களுக்கு எல்லா காலமும் நல்ல காலம்தாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சூப்பரான நேரங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, உணவு கட்டுப்பாடு தேவைங்க. பூசம், உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, நீங்க நியாயவாதிகளா நடந்துக்குவீங்க, அதே சமயம் உணவு கட்டுப்பாடு தேவைங்க, வயிறு உபாதைகள் வருங்க, பேச்சுல நிதானம் தேவைங்க, லாபம் உண்டுங்க. ஆயில்யம் பாசம் உள்ளவங்க தொழில் நல்லா நடக்குங்க, லாபம் உண்டுங்க, வயிறு உபாதைகள் வருங்க, பேச்சுல கவனம் தேவைங்க, உணவு கட்டுப்பாடு அவசியமுங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர், ஆஞ்சநேயர். சிம்மராசி, சூரியன் 6லங்க, புதன் 6லங்க, சுக்கிரன் 8லங்க. ஏற்றமான காலங்க, பணவரவு உண்டுங்க, தனவரவு உண்டுங்க, தொழில் அமோகமா நடக்குங்க. இருந்தாலும் புதிய முயற்சி வேண்டாங்க, செய்யற தொழிலே செய்யுங்க. கேது 2லங்க, சனி 7லிங்க, ராகு 8லங்க. உணவு கட்டுப்பாடு அவசியமுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் வையுங்க, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. குரு 10லங்க, சிலருக்கு இடப்பெயர்ச்சி உண்டுங்க, தொழில் நிமித்தமா
பிரயாணம் உண்டுங்க, லாபம் உண்டுங்க, வருமானம் கூடுங்க. நட்சத்திரம் மகம், உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இதுங்க. நீங்க தலைமை பதவிக்கு வருவீங்க. இருந்தாலும் நிதானம் தேவைங்க. இப்போ புதிய முயற்சி எடுக்காதீங்க. எந்த தொழிலை செய்றீங்களோ அதே தொழிலை செய்யுங்க. லாபம் உண்டுங்க, வருமானம் உண்டுங்க. பேச்சுல கவனம் வையுங்க. உணவு கட்டுப்பாடு அவசியங்க. பூரம், உங்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. நிதானம் தேவைங்க. பேச்சுல கவனம் வையுங்க. உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவைங்க. உத்தரம், கோபத்தை கட்டுப்படுத்துங்க. நிதானமா பேசுங்க, நிதானமா நடந்துக்குங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை மற்றும் ஆஞ்சநேயர். கன்னிராசி, குரு 9லுங்க, சனி 6லுங்க, செவ்வாய் 11லுங்க. வெற்றி உண்டுங்க, ஜெயம் உண்டுங்க, தனவரவு உண்டுங்க, எல்லா வகையிலும் மேன்மை உண்டுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் உண்டுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வருங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. நகை நட்டு சேருங்க. கேது ஜென்மத்திலங்க, ராகு 7லுங்க, சந்திரன் 8ல இருக்குங்க. அதனால கவனம் வையுங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமங்க. வார்த்தையில நிதானம் தேவைங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் எண்ணி எண்ணி பாருங்க. நட்சத்திரம் உத்தரம், இன்னைக்கு சந்திராஷ்டமங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கவனம் தேவைங்க. பேச்சுல நிதானம் தேவைங்க. பேசும்போது கவனமா பேசுங்க. பணம் கொடுத்து வாங்கும்போது எண்ணி பாருங்க. உடல் நலத்துல கவனம் வையுங்க. அஸ்தம், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமங்க. அதனால நீங்களும் பேச்சுல கவனம் தேவைங்க. நிதானமா இருக்கணுங்க. பதட்டப்படக்கூடாதுங்க. கோபப்படக்கூடாதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணும்பொழுது எண்ணி பார்க்கணுங்க. நஷ்டத்தை தவிர்த்திடலாங்க. சித்திரை, ஏற்றமான காலங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு தனவரவு பணவரவு உண்டுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வரன் கூடி வருங்க. பெண்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. மாணவர்களுக்கு வெளிநாடு போகும் வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் துர்க்கை. துலாம் ராசி, ராகு 6லிங்க, சுக்கிரன் 6லிங்க, சந்திரன் 7லிங்க. வெற்றி உண்டுங்க, சௌக்கியம் கூடுங்க, எல்லா வகையிலும் லாபம் உண்டுங்க. செய்தொழில ஏற்றம் உண்டுங்க, வருமானம் வருங்க. சூரியன் 4லங்க, புதன் 4லங்க, சனி 5லங்க, குரு 8லங்க. நிதானம் தேவைங்க. உடல் நலத்துல கவனம் தேவைங்க. வீண் விரயத்தை தவிர்த்துடுங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. செவ்வாய் 10லங்க, கேது 12லங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. வீண் விரயம் வருங்க. கவனம் வையுங்க. உடல் நலத்துல அக்கறை கொள்ளுங்க. நட்சத்திரம் சித்திரை, கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஏற்றமான காலம் இதுங்க. நிதானம் தேவைங்க. பேச்சுல கவனம் தேவைங்க. உணவு கட்டுப்பாடு அவசியங்க. சுவாதி, நீங்க நியாயவாதிங்க. எது பேசினாலும் கரெக்டா பேசுவீங்க. இருந்தாலும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. பேச்சுல கவனம் தேவைங்க. பணவரவு சுமாரா இருக்குங்க. விசாகம், பொறுமைசாலி, கடவுள் பக்தி உண்டுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இதுங்க. காரிய தாமதம் ஆகுங்க. வெயிட் பண்ணுங்க. முடியாது எதுவும் இல்லைங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை மற்றும் தட்சிணாமூர்த்தி. ராகவேந்தர், ஷீரடி சாய்பாபா. விருச்சிக ராசி, குரு 7லிங்க, சூரியன் 3லிங்க, சுக்கிரன் 5லிங்க, சந்திரன் 6லிங்க, கேது 11லிங்க. எல்லாம் சூப்பரா இருக்குங்க. வருமானம் வருங்க. நன்மை உண்டுங்க. திரவிய லாபம் உண்டுங்க. சந்தோஷம் கூடுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடுங்க. வியாபாரம் இல்லாத போனாலும் வியாபாரம் நல்லா நடக்குங்க.
வருமானம் வருங்க. புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வருவீங்க. புதன் 3ல, சனி 4ல, ராகு 5ல, செவ்வாய் 9ல, காரிய தடை இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, உறவினர்கள்ட்ட பேசும்போது நிதானம் தேவைங்க. வார்த்தையை விட்டுடாதீங்க. கலகம் வருங்க, விரோதம் வருங்க. எச்சரிக்கையா பேசினீங்கன்னா இன்னைக்கு சூப்பருங்க. நட்சத்திர பலன். விசாகம். பொறுமைசாலிங்க நீங்க. எல்லா விதத்திலையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவீங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. அதிர்ஷ்டம் உண்டுங்க. வருமானம் கூடுங்க. வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வருவீங்க. அனுஷம். தெய்வ கடாட்சம் உண்டுங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றமுங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க. வார்த்தையில நிதானம் தேவைங்க. வாழ்க்கையில உயர்வு அடைவீங்க. கேட்டை. பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திடுங்க. எல்லா விதத்திலையும் ஏற்றம்தாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நினைச்சத சாதிப்பீங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை மற்றும் ஐயப்பன். தனுசு ராசி. சனி 3லங்க, புதன் 2லங்க, சுக்கிரன் 4லங்க. திரவிய லாபம் உண்டுங்க. வருமானம் வருங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. நல்ல குணம் உங்களுக்குங்க. உறவினர் கூட்டம் வருங்க. அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சூரியன் 2லங்க, ராகு 4லங்க, குரு 6லங்க, செவ்வாய் 8லங்க. பேச்சுல நிதானம் தேவைங்க. கலகம் வருங்க, விரோதம் வருங்க. அமைதியா இருங்க. எல்லா காலத்திலையும் உங்களுக்கு அமைதி தேவைங்க. இன்னைக்கு கூடுதலா தேவைங்க. காரிய தடை வருங்க. விட்டு கொடுத்து போங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி அடைவீங்க. வருமானம் இன்னைக்கு நிச்சயமா உண்டுங்க. நட்சத்திர பலன். மூலம். தெய்வம் கடாட்சம் உங்களுக்கு உண்டுங்க. நிதானம் தேவைங்க. ஏற்றமான காலம் இதுங்க. வருமானம் வருங்க. பேச்சுல கவனம் வையுங்க. உணவு கட்டுப்பாடு அவசியங்க. பூராடம். வார்த்தையில நிதானம் தேவைங்க. யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உணவு கட்டுப்பாடு அவசியங்க. வருமானம் வருங்க. வியாபாரம் நடக்குங்க. லாபம் கூடுங்க. உத்திராடம். அரசு காரியம் தடைப்படுங்க. முயற்சி பண்ணுங்க. நீங்க வெற்றி அடைவீங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. பேச்சுல நிதானம் தேவைங்க. பேசும்போது யோசிச்சு பேசுங்க. உணவு கட்டுப்பாடு அவசியங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வமுங்க துர்க்கை அம்மனுங்க, ஐயப்பன் சுவாமிங்க. மகர ராசி. ராகு 3லங்க, சுக்கிரன் 3லங்க, குரு 5லங்க, புதன் ஜென்மத்திலங்க. திரவிய லாபம் உண்டுங்க. சௌக்கியம் கூடுங்க. பிரயாணம் உண்டுங்க. வியாபாரம் நல்லா நடக்குங்க. அமோக வருமானம் உண்டுங்க. லாபம் உண்டுங்க. எந்த செய்தொழில் செஞ்சாலும் அதுல ஏற்றம் உண்டுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வருங்க. மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் உண்டாகுங்க. மேல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வழிவகைகள் உண்டுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. கல்யாண வாய்ப்பு கூடி வருங்க. பெண்களுக்கு நகை நட்டு சேருங்க. கேது 10ல, செவ்வாய் 7ல, சனி 2ல, சந்திரன் 4லங்க. அதனால கொஞ்சம் கவனம் தேவைங்க. வீண் விரயம் வருங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. வீண் விரயத்தை தவிர்த்திடலாங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகாதீங்க. வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனம் தேவைங்க. இதை நீங்க கடைபிடிச்சிருந்தீங்க இன்னைக்கு சூப்பரான நாளுங்க. நட்சத்திர பலம். உத்திராடம். இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வருமானம் உண்டுங்க. லாபம் உண்டுங்க. வாய் வார்த்தையில நிதானம் தேவைங்க. பேசும்போது கவனம் தேவைங்க. வம்பு சண்டை நடந்தா அந்த இடத்துல நிக்காதீங்க.
திருவோணம், நீங்க அமைதியானவங்க, யாருக்கிட்டயும் பிரச்சனை பண்ண மாட்டீங்க, அமைதியா போயிடுவீங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றங்க, லாபம் உண்டுங்க, வருமானம் கூடுங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு கிடைக்குங்க. அவிட்டம், தொட்டதெல்லாம் தொடங்குங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க, வருமானம் கூடுங்க. வியாபாரத்துல அபிவிருத்தி உண்டுங்க, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குங்க. வெளிநாடு போக வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறமுங்க, வெளிர் நீளமுங்க. அதிர்ஷ்ட எண்ணுங்க, 6ஆம் நம்பருங்க. வணங்க வேண்டிய தெய்வங்க, துர்க்கை அம்மனுங்க, ஐயப்பனுங்க, ஆஞ்சநேயருங்க. கும்பராசி, சுக்கிரன் 2லங்க, சந்திரன் 3லங்க, செவ்வாய் 6லங்க, லட்சுமிகரம் உண்டுங்க. வியாபாரம் அபிவிருத்தி உண்டுங்க. செய்யற தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருங்க. வேலையில இருக்கிறவங்க அதே வேலையே கண்டினியூ பண்ணுங்க. புதிய வேலைக்கு முயற்சி பண்றத தாமதப்படுத்துங்க. புதிய தொழில் தொடங்க வேண்டாமுங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, லாபம் உண்டுங்க. குரு 4லங்க, ராகு 2லங்க, சனி ஜென்மத்திலிங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போதும் கூட்டாளி கிட்ட பேசும்போதும் ஜாக்கிரதையா இருங்க. பேச்சுல கவனம் தேவைங்க. வீண் விரோதம் வேண்டாமுங்க. வம்பு சண்டைக்கு போக வேண்டாங்க. விட்டு கொடுத்து போங்க. உணவு கட்டுப்பாடு அவசியங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்துடுங்க. எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இதுங்க, உபயோகப்படுத்திக்கிங்க. நட்சத்திர பலன் அவிட்டம், தொட்டதெல்லாம் தொடங்குங்க, ஏற்றமான காலம் இதுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கூட்டாளிகிட்டையும் பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, ஜாக்கிரதையா பழகுங்க. மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, யாரையும் கமெண்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஏற்றமான காலங்க, உபயோகப்படுத்திக்கிங்க. சதயம், நீங்க யோசிச்சு பேசுவீங்க, யோசிச்சு பழகுவீங்க. இருந்தாலும் மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, யாரையும் கமெண்ட் பண்ணாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. எந்த தொழில் செய்றீங்கோ அதே தொழிலை செய்யுங்க. வேலையில இருக்கிறவங்க அதே வேலையில கண்டினியூ பண்ணுங்க. புதிய முயற்சி இன்னைக்கு தவிர்த்துடுங்க. பூரட்டாதி, தெய்வ பலம் உண்டுங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, ஜாக்கிரதையா பழகுங்க. மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. மனம் விட்டு பேசாதீங்க, யாருக்கிட்டையும் அட்வைஸ் கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஜாக்கிரதையா இருங்க, ஏற்றமான காலம் இதுங்க. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்ணுங்க 6. வணங்க வேண்டிய தெய்வங்க, விநாயக பெருமானுங்க, துர்க்கை அம்மனுங்க, ஆஞ்சநேயருங்க, சாய்பாபாங்க. மீனராசி, சூரியன் 11லங்க, புதன் 11லங்க, சுக்கிரன் ஜென்மத்திலங்க. நன்மை கூடுங்க, பொருள் வரவு தனவரவு உண்டுங்க, சந்தோஷம் இருக்குங்க. வியாபாரம் நடக்குங்க, வருமானம் வருங்க, லாபம் உண்டுங்க. குடும்பத்துல சந்தோஷம் இருக்குங்க, சந்தோஷமான செய்தி வருங்க. சந்திரன் 2லங்க, குரு 3லங்க, செவ்வாய் 5லங்க, கேது 7லங்க, ராகு ஜென்மத்திலங்க, சனி 12லங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாங்க. பேசும்போது கவனம் தேவைங்க. பஞ்சாயத்து பண்ணாதீங்க, யார் விஷயத்திலும் தலையிடாதீங்க, யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. காரத்தை தவிர்த்துடுங்க, உணவு கட்டுப்பாடு அவசியங்க. வெளியூர் பயணம் செல்லும் போது ஜாக்கிரதையா போங்க. வண்டி வாகனத்துல வேகம் வேண்டாங்க. எல்லா விஷயத்திலையும் நிதானம் தேவைங்க. இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இன்னைக்கு நாலு சூப்பருங்க. நட்சத்திரம் பூரட்டாதி, தெய்வ பலம் உண்டுங்க. உங்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. உணவுல கட்டுப்பாடு அவசியங்க. பேச்சுல நிதானம் தேவைங்க, கவனம் தேவைங்க. யாருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. உத்தரட்டாதி, கோபம் வருங்க, குறைச்சிடுங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க. பேசும்போது நிதானம் தேவைங்க. மனசுல இருக்கிறத யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ரேவதி, செலவாளிங்க, பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. வீண் விரயத்தை தவிர்த்துடுங்க. எல்லா வகையிலும் ஜாக்கிரதையா இருங்க. பேச்சுல கவனம் தேவைங்க. வண்டி வாகனத்துல நிதானம் தேவைங்க. அதிர்ஷ்ட நிறமுங்க மஞ்சளுங்க. அதிர்ஷ்ட எண்ணுங்க 3ங்க. வணங்க வேண்டிய தெய்வமுங்க துர்க்கை அம்மனுங்க. சித்தர்கள் வழிபாடுங்க, கால பைரவருங்க. 12 ராசி அன்பர்களும் பெருமாள் கோயில் போகணுமுங்க.
துளசி சாத்தனமுங்க, பசுனை தீபம் ஏத்தனமுங்க, பெருமாள சாமி அருள பெறணுங்க. வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. நன்றி வணக்கமுங்க.